வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டிஎன்எஸ்டிசி தற்சமயம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டிரைவர் கம் கண்டக்டர் டிசிசியோடைய 850 பேருக்கு போஸ்டிங் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்க. ஸோ இந்த மெரிட் லிஸ்ட்டில் வந்த கேண்டிடேட் எல்லாமே இவங்க தான். அது மட்டுமே கிடையாது, டிஎன்எஸ்டிசி 2026 நோட்டிஃபிகேஷன். ஸோ 2026 போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் ஒரு 20,000 பேரும் கண்டக்டர் ஒரு 8,000 பேர் எடுக்க போகிறாங்க. ஸோ டிசிசி நியமனங்களில் முறைகேடுகள் பார்த்திங்கன்னா இந்த டைமில் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட போகிறாங்க. ஸோ ஓப்பனாக எத்தனை பேர் பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்காங்க, அந்த 3274 பேரில் எவ்வளோ பேர் செலக்டட், மீதி எவ்வளோ பேர் பெண்டிங் லிஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டை வெளியிட போகிறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் டிரைவிங் லைசன்ஸ், ஓகேங்களா. ஸோ அப்புறம் கண்டக்டர் லைசன்ஸ், இதெல்லாம் எப்படி எடுக்கணும், எங்கே போய் எடுக்கணும், ஸோ இதை பற்றி எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் முக்கியமான தகவலாக நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் டிரைவர் கம் கண்டக்டர் இது சென்ற ஆண்டிலிருந்தே 2025 இதை நியமனங்களை தொடங்கிட்டாங்க. ஸோ இந்த 3274 பேர் பார்த்திங்கன்னா நியமனங்களில் போடலாம் அப்படின்ட்டு குறிப்பிட்டு சொன்னது. அதில் பார்த்திங்கன்னா வெறும் 2500 பேர், ஆனால் எவ்வளோ பேர் எடுத்தாங்கன்னு தெரில. ஸோ ஒரு கம்மியான அளவு மட்டும்தான் இப்போ எடுத்திருக்கிறதா தகவல்கள் வந்திருக்கு. அதிகப்படியான நபர்களை இன்னும் எடுக்கலை அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு சொல்கிறாங்க போக்குவரத்து கழகத்தில். ஸோ மக்கள் எதிர்பார்த்த மாதிரி போக்குவரத்து கழகத்தில் முக்கியமான அறிவிப்புகள் அனைத்துமே வர இருக்குது. ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அனைத்துமே அதிகளவில் இருக்குது போக்குவரத்து கழகத்தில். ஸோ அந்த பெண்டிங் கேட்டகரி 3274 பேரில் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் 20, 30, 40, 50, 60 வரைக்கும் இருக்குது. பெண்டிங் கேட்டகரி எல்லாமே எப்பொழுதும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க போகிறாங்க. ஸோ பெண்டிங் கேட்டகரியோடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா இந்த ஜூன் 1 முதல் அவங்கவுங்களுடைய வீட்டிற்கு போஸ்டல் மூலயமாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ நீங்கள் இப்போ இருக்கிற டைமில் போக்குவரத்து கழகங்களில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஸோ யாராக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா இப்போ அடுத்த இந்த 2026 நோட்டிஃபிகேஷனில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை முதல்ல அணுகி ஸோ நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை எடுத்துக்கோங்க. டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பது எளிதுங்க, கண்டக்டர் லைசன்ஸ் எடுப்பது அவ்வளவு சுலபங்கள் கிடையாது. கண்டிப்பாக கண்டக்டர் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தை அணுகி முதலுதவி ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழ் வாங்கிய பிறகு தான் உங்களால் கண்டக்டர் லைசன்ஸை எடுக்க முடியும். ஸோ இதெல்லாமே ப்ராசஸ் எல்லாமே முடித்த பிறகு தான் போக்குவரத்து கழகத்தில் நீங்கள் டிரைவராகவும் கண்டக்டராகவும் போடுவாங்க. ஆனால் 2 லைசன்ஸுமே நீங்கள் எடுத்து வைத்து கொள்வது அவசியம். எப்போ வேணாலும் எந்த வேக்கண்ட் வேணாலும் கூப்பிடுவாங்க. ஸோ ஒருவேளை டிரைவிங்க்கு கூப்பிட்றவங்க கண்டக்ட் லைசன்ஸ் இல்லைன்னு ஃபீல் பண்ணக்கூடாது, கண்டக்ட் லைசன்ஸ் கூப்பிடுவங்க டிரைவிங்க்கு கூப்பிடியல ஃபீல் பண்ணக்கூடாது. அதனால் 2மே எடுத்து வச்சுக்கோங்க, எப்போ வேணாலும் கூப்பிடப்படும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.